ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வகையை தான் பார்க்க போகிறோம். டெய்லி ஸ்கூல்லேருந்து குழந்தைங்க வந்த உடனே சாயங்காலம் என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்ணுறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. அது ஜங்காக இருக்கக்கூடாது, ஹெல்த்தியாக இருக்கணும். அதுக்கு மேலே அது ஈஸியாக பண்ணக்கூடியதாக இருக்கணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சே செய்யக்கூடியதாகவும் இருக்கணும். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் செய்ய போகிற ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கேரட் வடை. இதுக்கு ஊற போட வேண்டாம், அரைக்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண வேண்டாம். கேரட்டும் பொட்டுக்கடலையும் இருந்தால் போதும். இது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக மட்டும் இல்லைங்க, ரொம்ப சுவையாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரட்டில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட பொட்டுக்கல்லையும் நம்ம சேர்க்குறோம். பொட்டுக்கல்லையில் புரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. இந்த கேரட் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் முதன்முறையாக கும்பகோணம் சேவரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஆல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு வந்து சேரும். இப்போது இந்த கேரட் வடைக்கு என்னென்ன நான் எடுத்துகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நைஸாக துருவின கேரட் 1.5 கப்பு, 2 கப்பு பொட்டுக்கடலை பொடி. நம்ம பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுருந்தோன்னா இதில் நிறைய ஈஸியான ஸ்நாக்ஸ் பண்ணலாங்க. இப்போது இது கூட பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கெட்டியாக தான் பிசையணும், ரொம்ப தளர பிசையக்கூடாது. இதில் நான் வெங்காயம் சேர்க்கலை, வேணும்னா வெங்காயம், இஞ்சி இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியாக பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சு வச்சுக்கணும். பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு பொடியோ இல்லைன்னா காரப்பொடியோ சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அது கூட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். விரத நாட்களில் வெங்காயம் சாப்பிட முடியாத அப்போது இதில் கேரட், முள்ளங்கி, பீட்ரூட், கேபேஜ் இது மாதிரி எல்லாத்தையும் துருவி போட்டு கொஞ்சம் இஞ்சியும் துருவி போட்டு பிசைஞ்சு வடையாக பண்ணி சாப்பிட்லாம். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால நல்ல பசியும் எடுக்காது, நல்லா இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து வடை பண்ணலாம். என் பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சா கூட போதும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிருக்கு. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், இல்லைன்னா வெளியில் மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும், வேகவே வேகாது. அதனால தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ நான் வடை ஷேப்பில் தட்டியிருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் பண்ணிக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள் அந்த மாதிரி நிறையா ஷேப்ஸில் பண்ணி கொடுக்கும்போது அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எப்போவுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்த்தியான ஃபுட்டை கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளவுதான், வடை ரெடியாக எடுத்து ரொம்ப சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ். இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் விட்டுருங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷாக இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். இந்த வடை ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக பண்ணக்கூடியது. எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். பசங்க ஸ்கூல்லேருந்து வரத்துக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா வந்த உடனே சுட சுட நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பசங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த பொட்டுக்கடலை பவுடர் இருந்தால் போதும், இருக்கிற ஏதாவது ஒரு காய்கறியை போட்டு இல்லைன்னா வெங்காயமும் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு கூட இதை பண்ணிடலாம். இந்த கிறிஸ்பியான வடையோட ஒரு டம்ளர் ஃபில்டர் காஃபியை நுரப்பங்க நம்மளோட விருந்தாளிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் ஒரு புதிய வகையான சமையலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய். பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.